Good morning, students. Today in a class, we are going to see about third laws of motion part 7. Understand the variation in g due to height and depth. Distinguish between mass and motion. Understand the law of gravitation. Analyze weightlessness. Explain the law of gravitation and its application. So in the last class we saw that what is gravitation. Gravitation means that is product of the masses and inversely proportional to square of the distance between the center of these masses is called the gravitation. Yes, so its continuation formula also we are going to see, and also acceleration due to gravity we saw. It is mentioned as energy. Its value is 9.8 meter second power minus 1. So now we are going to see about the relationship between small letter g and capital letter G. What is the small letter g ma? The acceleration due to gravity 9.8 meter per second. Okay, so here capital letter G means you already know that it is a universal constant. You studied here, that is a capital letter G means universal gravitational constant. Okay, so when a body is at an rest on the earth surface, okay, ஸோ ஒரு எர்த்து இருக்குது, எர்த்து மேலே ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கு. ஓகேயா, ஸோ இப்போ அதோட மாஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்ஜெக்ட் நேம் ஆப்ஜெக்ட் வந்து எர்த்தோடது கேபிட்டல் எம் மாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஆப்ஜெக்டோடத ஸ்மால் லெட்டர் எம் மாஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகே, ஸோ எர்த்துக்கு என்ன கெப்பாசிட்டி உண்டோ அதை வந்து தன்னை பார்த்து இழுத்துக்கிற அந்த கிராவிடேஷன் வந்து உண்டு. ஓகே, அதனால தான் ஃபோர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, எர்த்தை பார்த்து இங்கே வந்து ஆரோ மார்க் போட்டிருக்காங்க. ஓகேயா, ஸோ இப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஆக்சுவலாக எர்த்தோட இந்த சைஸு இருக்கணும் அவசியம் இல்லை. ஒரு ஸ்மால் ஆப்ஜெக்டாக இருந்தாலும் ஓகே. ஓகே, இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எர்த்தோட ரேடியஸ் வந்து நம்ம இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் நம்ம ஃபைண்ட் பண்ணுமா. இன்பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து எர்த்தோட ரேடியஸ் பார்த்தோம் அப்படின்னா, எர்த்தோட ரேடியஸ் தான் எர்த்துக்கும் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ அதை வந்து நம்ம என்ன இது ஆல்ரெடி ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க, 6378 கிலோமீட்டர். ஸோ இதை ரவுண்ட் அப் பண்ணோன்னா 6400 கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக நம்ம சொல்லலாம். ஓகே, அண்ட் தென் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு கேபிட்டல் லெட்டர் ஜி, அதாவது யூனிவர்சல் கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ மாசஸ். ஓகே, அப்போ கேபிட்டல் லெட்டர் எம்முங்கிறது எர்த்தோடது அண்ட் தென் ஸ்மால் லெட்டர் எம்முங்கிறது ஆப்ஜெக்டோட மாஸ். ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம், டிவைடட் பை ஆர் ஸ்கொயர்ட். ஆர் ஸ்கொயர்டுங்கிறது ஆறுங்கிறது என்னென்னு பார்த்தோன்னா, இட் இஸ் இன் அ ரேடியஸ். ரேடியஸ் இல்லை, டிஸ்டன்ஸ் டு தட் இன் அ எர்த்து டு த ஆப்ஜெக்ட். ஓகே, பட் ஆனால் என்ன ஆறுங்கிறது எந்த டிஸ்டன்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணுவோன்னா, எர்த்தோட சென்டருக்கும் ஆப்ஜெக்டோட சென்டருக்கும் தான் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். பட் ஆனால் இங்கே எர்த்தோடது மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஏன்னா எர்த்தோட அந்த ரேடியஸை பார்க்குறப்ப அந்த ஸ்மால் ஆப்ஜெக்டோட ரேடியஸ் அப்படிங்கிறது நெக்லிஜிபிள். அதை வந்து ரொம்ப 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 ஸ்மால் அமௌண்ட், அதனால் அதை கன்சிடர் பண்ண மாட்டோம், அதை நெக்லிஜிபிள் பண்ணுறோம். நெக்லிஜிபிள் என்னமோ அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 இருக்குது, அதில் வந்து 0.1 அதாவது என்னது 1 ரூபி அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த 1 ரூபி நம்ம வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம். அது வேணாம் அப்படிங்கிறத எடுத்து வைப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி ரவுண்டாக பண்ணணும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அதே மாதிரி இது வந்து ரொம்ப அதிகமான வேல்யூன்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பட் ஆனால் இது ரொம்ப 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 ஸ்மால் வேல்யூ அதோட ரேடியஸ் அப்படிங்கிறனால அதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணலை. வி ஆர் டேக்கன் ஒன்லி ஃபார் எர்த் ரேடியஸ் ஒன்லி. இஸ் இட் கிளியர்? ஸோ அதனால தான் ஆர் ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை, நம்ம ஆர் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம், ஆர் ஸ்கொயர். ஸோ இப்போ 1.1 ஈக்குவேஷன் எப்படி வந்தது ஃபைண்ட் அவுட் தெரியுதாமா. ஃபோர்ஸுங்கிறது ஜி,
ரெண்டு இதோட மாஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணுறோம், அதாவது மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று உள்ளது கேபிட்டல் எம், செகண்ட் ஒன் உள்ளது ஸ்மால் லெட்டர் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். ஓகேயா? ஸோ இதோட கண்டினியூஷன் பார்த்தோன்னா நம்ம இப்போ சொன்னது தான், அதாவது அந்த ஆப்ஜெக்டோட தான் நம்ம நெக்லிஜிபிள் பண்ணுறோம். ஓகே, இன்னொரு வேளை அதோட ஃபோர்ஸை நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தது கிராவிடேஷன், லா ஆஃப் கிராவிடேஷன். பட் ஆனால் இங்கே நம்ம பார்க்க போகிறது நியூட்டன் செகண்ட் லா என்ன, மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை நம்ம ஜி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ அதனால் எம்ஜி. ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனையும் இந்த எஃப்பும் ரெண்டுமே ஃபோர்ஸ் வந்து அது மேலே ஃபங்க்ஷன் ஆகிற ஃபோர்ஸ் வந்து ஈக்குவல் தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா எம்ஜி ஈக்குவல் டு capital letter G, capital letter M, small letter m divided by r squared அப்படிங்கிறத நம்ம ஈக்குவலைஸ் பண்ணுறோம். ஏன்னா ரெண்டுமே ஃபோர்ஸ், ரெண்டுமே எஃப், அதனால் ரெண்டுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவலைஸ் பண்ணுறோம். ஸோ ஈக்குவலைஸ் பண்ணால் ஸ்மால் லெட்டர் எம் ரெண்டு சைடு உள்ளதும் கேன்சல் ஆயிரும். அப்போ கிராவிட்டி டியூ டு தட் இன் ஆக்சலரேஷன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கேபிட்டல் லெட்டர் G, அதாவது யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இன்டூ mass of the earth divided by that in a mass of the radius. ஓகே, ஸோ இதுதான் நம்ம என்ன கால் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபங்க்ஷன் ஆகிற கிராவிட்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ மாஸ் ஆஃப் த எர்த் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஃபார்முலாவை அப்படியே ரிவர்ஸில் போகிறோம். இதில் மாஸ் ஆஃப் த எர்த் என்ன, எம்மை மட்டும் வச்சுட்டு ஆர் ஸ்கொயர்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடும், அதே மாதிரி ஜியை, கேபிட்டல் லெட்டர் ஜியை லெஃப்ட் ஹேண்ட் சைடும் கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன ஆகுமா, ஃபார்முலா ஜி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் லெட்டர் ஜின்னு சேஞ்ச் ஆகுமா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் த எர்த்துங்கிறது எம் ஈக்குவல் டு ஸ்மால் லெட்டர் ஜி ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ஜி. ஓகே, ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம், வேல்யூவை வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸ்மால் லெட்டர் ஜிங்கிறது என்ன வேல்யூ தெரியும், 9.8. ஆர் ஸ்கொயர்ட் அப்படிங்கிறது ரேடியஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன எடுத்திருக்கோம், 6400 கிலோமீட்டர் எடுத்திருக்கோமா. அதை வந்து ரூட் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணிவிட்டு அப்புறம் கேபிட்டல் லெட்டர் ஜியோட வேல்யூ என்ன, 6.674 இன்டூ 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. ஸோ இந்த வேல்யூ நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5.972 இன்ட்டு 10⁻24 kg கிலோகிராம். ஸோ இதுதான் எர்த்தோட மாஸை நம்ம என்ன பண்ண முடியாது, எதையும் வச்சு வெயிட் போட முடியாது. ஸோ வி ஆர் ஃபைண்டிங் லைக்வைஸ் ஒன்லி இன் எர்த் மாஸ். ஓகேமா? ஸோ வாட் இஸ் த எர்த் மாஸ், 5.972 இன்ட்டு 10⁻24 kg. ஸோ இப்போயே நம்ம வந்து 3 வேல்யூஸ் கூட்ட படிச்சிட்டோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் தனியாக வந்து ஒரு டேபுலர் காலம் போட்டு எதுலையா ஸ்டிக் பண்ணி வச்சுக்கோ. ஸோ திருப்பி ரிப்பீட்டடாக பார்க்குறப்ப நமக்கு வந்து மைண்டில் இருக்கும். ஓகேம்மா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா வேரியேஷன் ஆஃப் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. நம்ம எர்த்து மேலே உள்ள ஆப்ஜெக்ட் மேலே ஃபங்க்ஷன் ஆகிற கிராவிட்டியை வந்து பார்த்தோம். அப்போ எல்லா பிளேஸ்லேயும் கிராவிட்டி ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னு பார்த்தா இட்ஸ் நாட் லைக்வைஸ். ஜி இட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு 1/r ஸ்கொயர்டு. அதோட ரேடியஸை பொறுத்து, ரேடியஸ்னால் சென்டர் டு எர்த்து சர்ஃபேஸ், அதோட ரேடியஸை பொறுத்து கிராவிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். ஓகேயா? ஸோ மோஸ்ட்லி என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, எர்த்து இட்ஸ் நாட் அ ஸ்பியர். அது எப்படி இருக்காது, ஸ்பியராக இருக்காது. போலார் ரீஜன்ஸில் ஸ்லைட்டாக என்ன ஆகிருக்கும், டிப்ரெஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ இப்போ டிப்ரெஸ் ஆனால் போலார் ரீஜன்ஸில் எப்படி இருக்கும்னா கிராவிட்டி வந்து ஹையாகவும், அதோட ஈக்குவேட்டர்னால் என்னது, இந்த சென்டர் லைன், இந்த சென்டர் லைன், இந்த லைனில் ஈக்குவேட்டர் பிளேஸில் மேக்ஸிமமாகவும் கிராவிட்டி வந்து அதிகமாகவும், போலார் ரீஜன்ஸில் கிராவிட்டி வந்து 2 போலார் ரீஜன்ஸ்லையும் கிராவிட்டி வந்து லெஸ்ஸாகவும் இருக்கும். ஓகேயா? மினிமமாக இருக்கும். ஓகேம்மா? ஸோ அண்ட் தென்
1 minute. That is எர்த்தோட ரேடியஸ் வந்து சென்டர்லேருந்து இங்கே வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஓகேயா? ஸோ அதனால கிராவிட்டி வந்து லெஸ்ஸராக இருக்கும் ஈக்குவேட்டரில். போலார் ரீஜன்ஸில் நியர்பையாக இருக்கும். எர்த்தோட சென்டருக்கும் போலார் ரீஜன்ஸ்க்கும் நியர்பையாக இருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகுமா, அதோட நியரில் இருக்கறனால கிராவிட்டி வந்து இன்க்ரீஸ்டாக இருக்கும். போலார் ரீஜனில் தான் கிராவிட்டி இன்க்ரீஸ்டாக இருக்கும். ஈக்குவேட்டார் ரீஜனில் எப்படி இருக்குமா, இட் இஸ் லெஸ்ஸராக இருக்கும், மினிமமாக இருக்கும். ஓகேயா? ஸோ அதே மாதிரி ஹைட் இன்க்ரீஸ் ஆக ஆல்டிடியூடுங்கிறது ஹைட்டு. ஓகே, ஸோ நம்ம சர்ஃபேஸ்லேருந்து ஹைட் அதிகமாக என்ன ஆகும்னா கிராவிட்டி வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அதே மாதிரி நம்ம டீப்பில் நம்ம ஓஷன் அந்த மாதிரி சர்ஃபேஸ்லேருந்து நம்ம டீப் போக கிராவிட்டி வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேயா? ஸோ தட்ஸ் ஒன்லி இட் இஸ் மென்ஷன் தட். அண்ட் தென் மாஸ் அண்டு வெயிட் ஏன் இங்கே கொண்டு வராங்க? 9th ஸ்டாண்டர்டில் மாஸ் அண்ட் வெயிட் அப்படின்னு படிச்சிருப்போம். மாஸ் அப்படிங்கிறது அதோட ஒரிஜினல் அமௌண்ட், அதோட ஒரிஜினல் குவான்டிட்டியை தான் குவான்டிட்டி ஆஃப் த மேட்டர் தான் நம்ம என்ன கால் பண்ணுறோம், மாஸ்ன்னு கால் பண்ணுறோம். பட் வெயிட் பார்த்தோன்னா அவுட் சைட்லேருந்து அது மேலே ஃபங்க்ஷன் ஆகிற, அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபங்க்ஷன் ஆகிற கிராவிட்டியை தான் நம்ம, கிராவிடேஷன் ஃபோர்ஸை தான் நம்ம வெயிட் கால் பண்ணுறோம். ஓகேயா? ஸோ ஒன் மோர் டைம் ரீகால் தட். மாஸ் வந்து கேஜி, கிலோகிராம் தான் மெஷர் பண்ணுவோம். வெயிட்டை வந்து நியூட்டன் அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ தட் இஸ் வேல்யூ ஆஃப் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த மூன் அப்படின்னு பார்த்தோன்னா அதோட கிராவிட்டி என்ன, நம்மளது 9.8 பார்த்தோமா. ஸோ அதே மாதிரி அங்கே பார்த்தோன்னா 1.625 m/s². ஓகே, ஸோ இதை வந்து நம்மளை விட எவ்வளோ லெஸ்ஸராக இருக்குது பார்த்துக்கோங்க. ஓகேயா? ஸோ இதை நம்ம இப்போ ஃபைண்ட் பண்ணணும். நம்மளோட வெயிட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட மாஸ் வந்து 60 kg. கேஜினாலே அது மாஸ் தான் இல்லையா? நியூட்டன் போட்டிருந்தா தான் அது வெயிட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம எர்த்தில் நம்மளோட மாஸ் அப்படிங்கிறது எவ்வளோ ஃபைண்ட் பண்ணணும்னா மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். அப்போ m/g என்ன கேல்குலேட் பண்ணுவோம், 9.8. அப்போ நம்மளோட வெயிட் அப்படின்னு பார்த்தோன்னா 500, ஒரு 60 kg இருந்தாங்கன்னா அவங்களோட வெயிட் வந்து 588 நியூட்டன். அதே வெயிட்டை வந்து நம்ம மூணில் பார்த்தோம் அப்படின்னா 97.5. ஏன்னா அதோட கிராவிட்டி வந்து 1.625. அதனால வெயிட் வந்து லெஸ்ஸராக இருக்கும். அதாவது மாஸ் வந்து எந்த பிளேஸ்லையும் சேஞ்ச் ஆகாது. பட் ஆனால் வெயிட்டு அது மேலே ஃபங்க்ஷன் ஆகிற கிராவிட்டியை பொறுத்து என்னாகும், சேஞ்ச் ஆகும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ்னா அபரண்ட் வெயிட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா இட் இஸ் we feel sometimes நம்மளோட வெயிட் ரொம்ப ஹெவியாக தெரியும். சம்டைம்ஸ் we feel our weight in a very less condition. ஓகே, ஸோ இதை தான் நம்ம என்ன கால் பண்ணுறோம், நம்ம ஃபீல் பண்ணுற நம்மளோட வெயிட்டை தான் அபரண்ட் வெயிட் அப்படின்னு கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஆக்சுவல் வெயிட் W = m/g. ஓகேயா? ஸோ அபரண்ட் வெயிட் இட் இஸ் we mention as capital letter R. Aberrant weight we mention as a capital letter R. Okay, so weightlessness actually, before finding the weightlessness we want to know that in a aberrant weight of a person in a moving lift. ஓகே, ஸோ இப்போ ஒரு லிஃப்ட்டில் மூவ் பண்ணுறோம். ஓகேயா? லிஃப்ட்டில் நம்ம ஏறி நின்றோம். லிஃப்ட் வந்து மேலே பார்த்து மூவ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஆக்சுவலாக அபரண்ட் வெயிட் R = Rங்கிறது W + மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஏன்னா நம்மளோட வெயிட்டும் கிராவிட்டி ஃபோர்ஸும் இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஃபோர்ஸும் சேர்ந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகுது, வெயிட்டுங்கிறது m/g, மாஸ் ma. ஸோ மாஸ் வந்து காமனாக எடுக்கிறோம். கிராவிட்டியும் ஆக்ஸலரேஷன், கிராவிட்டி மட்டும் இல்லை ஆக்ஸலரேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்புறம் அபரண்ட் வெயிட்டு வந்து இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ நம்ம ஒரு லிஃப்ட்டில் ஏறி நிற்கிறப்ப லிஃப்ட்டு அப்வர்ட் மூவ் பண்ணுறப்ப நம்மளோட வெயிட் எப்படி இருக்கும், கிரேட்டராக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கேஸ் லிஃப்ட். நவ் இட் இஸ் இன் அ டவுன்வர்ட் மூவிங் கண்டிஷன். டவுன்வர்ட் மூவ் பண்ணுறப்ப என்னாகும் அப்படின்னா தட் இஸ் அபரண்ட் வெயிட்
அபரண்ட் வெயிட் W மைனஸ் MA. ஏன்னா ஃபோர்ஸ் நம்மளோட வெயிட்டுக்கு ஆப்போசிட்டில் ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இட் இஸ் இன் அ நெகட்டிவ் சைன் இட் இஸ் மென்ஷன். ஸோ அதே மென்ஷன் பண்ணுறோம். பட் ஆனால் கிராவிட்டியை விட ஆசலரேஷன் டிக்ரீஸ் சப்ராக்ட் பண்ணுறனால அதோட ஒரிஜினல் வேல்யூ வந்து குறைய தான் செய்யும். ஸோ அதனால தான் நம்மளோட வெயிட் வந்து லிஃப்ட்லேருந்து மேலேருந்து கீழே இறங்குறப்ப நம்மளோட ஒரிஜினல் வெயிட் வந்து லெஸ்ஸராக நமக்கு தோணுது. ஓகே, லிஃப்ட் இஸ் அட் ரெஸ்ட் கண்டிஷன். ஸோ இப்போ வந்து ஆசலரேஷன் கிடையாது. ஓகே, ஆசலரேஷன் இல்லாதனால m இன்ட்டு ஜியில் ஏ வந்து 0 ஆயிடுது. ஸோ m இன்ட்டு ஏல ஆசலரேஷன் வந்து 0 ஆயிடுது. ஸோ அப்போ வெயிட் மட்டும்தான். வெயிட்டுங்கிறது m இன்ட்டு ஜி. ஸோ அப்போ அபரண்ட் வெயிட்டும் நம்மளோட ஒரிஜினல் வெயிட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, நம்மளோட ஒரிஜினல் வெயிட்டை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு லிஃப்ட் இஸ் ஃபாலிங் டவுன் ஃப்ரீலி. மேலேருந்து கீழே வருது. பட் ஆனால் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக வருது. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம வந்து கொஞ்சம் வந்து நம்மளோட வெயிட்டை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ஆசலரேஷன் ஈக்குவல் டு கிராவிட்டி. ஸோ ஏ ஈக்குவல் டு ஜி. ஸோ அப்போ என்னாகும், ஏயும் ஜியும் ஈக்குவலாக இருக்கனால நம்ம ஏக்கு பதிலே ஜியே நம்ம லெட்டர் போடுறோம். ஜி மைனஸ் ஜி ஈக்குவல் டு 0 இன்ட்டு எம். எந்த வேல்யூவோட 0வை மல்டிப்ளை பண்ணாலும் அது என்ன தான், 0 தான். ஸோ அபரண்ட் வெயிட் வந்து 0. ஸோ அப்போ நம்மளோட ஒரிஜினல் வெயிட்டு நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஓகேயா? ஸோ நம்மளுக்கு வெயிட் இல்லாத மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அபரண்ட் வெயிட் இஸ் ஈக்குவல் டு 0. நம்மளோட ஒரிஜினல் வெயிட்டை நம்ம என்ன பண்ண மாட்டோமா, ஃபீல் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் இஸ்னா வெயிட்லெஸ்னஸ். ஓகே, ஸோ வெயிட்லெஸ்னஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோன்னா, ரோலர் கோஸ்டரில் மூவ் பண்ணுறோம். நம்மளை தாண்டி நம்ம பறக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். பறக்கிற மாதிரினா என்ன, நம்மளை விட்டு நம்ம வெயிட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி டியூரிங் த ஃபாஸ்ட் டவுன்வர்ட் அண்ட் அப்வர்ட் மூமெண்ட். ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே ஏறப்பையும் கீழே ஏறப்பையும் எப்படி ஃபீல் பண்ணுவோம்? ஸோ தட் இஸ் இட்ஸ் அமேசிங். யூ ஆக்சுவலி ஃபீல் ஆஸ் இஃப் யூ ஆர் ஃபாலிங் ஃப்ரீலி வித்தவுட் ஹேவிங் எனி வெயிட். ஸோ எந்த வெயிட்டும் இல்லாமல் நம்ம மூவ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம். why it is na, because that phenomenon we called as in a weightlessness. அந்த கண்டிஷன் நம்ம என்ன கால் பண்ணுறோம், வெயிட்லெஸ்னஸ் அப்படின்னு கால் பண்ணுறோம். யூ சீம் டு ஹாவ் லாஸ்ட் யுவர் வெயிட் வென் யூ மூவ் டவுன் வித் அ சர்டன் ஆக்சலரேஷன். வேறு ஆக்சலரேஷனில் நம்ம மூவ் பண்ணுறோம். ஸோ அதனால நம்ம அப்படி ட்ராவல் பண்ணுற மாதிரி வெயிட்லெஸ்னஸாக ட்ராவல் பண்ணுறோம். ஏன் அதாவது நம்ம எந்த டச்சும் இல்லாமல் நம்ம விழுகிற மாதிரி ஒரு ஃப்ரீ கண்டிஷன் வரும். ஏன் அந்த கண்டிஷன் வருது அப்படின்னா, ஏன்னா ஆக்சலரேஷனும் கிராவிட்டியும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம என்ன கால் பண்ணுறோம், ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். ஸோ அதே ஃபார்முலா அபரண்ட் வெயிட் மாஸ் இன்ட்டு ஜி மைனஸ் ஏல அப்ளை பண்ணுறோம். ஏக்கு பதிலாக ஜிஏ போடுறோம், ஏன்னா ரெண்டு ஈக்குவல் அப்படிங்கிறனால. ஸோ அப்போ என்ன ஆகுது, அபரண்ட் வெயிட் இஸ் 0. ஸோ பர்சன் ஃபீலிங் த வெயிட் ஆஸ் இன் 0. அவனோட வெயிட்டை அவன் 0வாக ஃபீல் பண்ணுவான். ஓகேயா? ஸோ இந்த கண்டிஷன் தான் நம்ம என்ன கால் பண்ணுறோன்னா வெயிட்லெஸ்னஸ். The same effect take place while falling freely in a roller coaster and or in a swing and in a vertical chain wheel. ஸோ இதில் ஃபுல்லாக நம்மளோட வெயிட்லெஸ்னஸ்ஸை நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் கண்டிஷன், இப்போ நம்ம எர்த்தில் உள்ள கண்டிஷன் நம்ம பார்த்துட்டோம். ஓகேயா? இப்போ ஆஸ்ட்ரோனட் வந்து வெயிட்லெஸ்னஸாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒரே ஒரு வேர்டு தான் சொல்லுவோம். வாட் வேர்ட் இட் இஸ்? ஏன்னா அங்கே கிராவிட்டி இல்லை அப்படின்னு, இல்லையா? ஸோ கிராவிட்டி இல்லாதனால தான் வெயிட்லெஸ்னஸாக ஃபீல் பண்ணுறோமா அப்படின்னா இட்ஸ் நாட் அ ட்ரூ. ஓகே, ஏன்னா எர்த்துலேருந்து 30,000 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்க மூணே எப்படி தான் இருக்கும் அப்படின்னா, மூணே எர்த்தோட கிராவிட்டியனால தான் எர்த்தை வந்து ரோல் பண்ணுது. அப்படின்னா எர்த்துக்கு நியராகவே இருக்கிற ஒரு ஸ்பேஸ்ஷிப்லேருந்து ஏன் வந்து எர்த்தோட கிராவிட்டியை ஃபீல் பண்ண முடியலை அப்படின்னா, த மெயின் ரீசன் இஸ்
ஆர்பிட்டால் வெலாசிட்டி. ஸோ அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வேர்டு வந்து இந்த கொஷின் கேட்டாங்க அப்படின்னா இந்த வேர்டு வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஆர்பிட்டால் வெலாசிட்டி. ஸோ ஆர்பிட்டால் வெலாசிட்டினா என்னம்மா? ஸோ இதே மாதிரி ரோலர் கோஸ்டர் தான். ரோலர் கோஸ்டரில் ஒரு சென்டர் இருக்குது. அந்த சென்டரை பேஸ் பண்ணி நம்ம உட்காந்துருக்க சேர் வந்து என்ன ஆகுது? மூவ் ஆகுது இல்லையா? ஸோ அந்த சேர் வந்து என்ன ஆகுது? ரொம்ப ஸ்பீடாக ரோல் ஆகுறனால நம்மளோட வெயிட்டை வந்து நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். ஸோ இதே கண்டிஷன் தான் ஆஸ்ட்ரோனட்டுக்கும் அக்கர் ஆகும். அவங்களோட ரொம்ப ஸ்பீடாக வந்து நம்ம அந்த ஸ்பேஸ்ஷிப்பில் மூவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால அந்த ஆர்பிட்டில் அந்த ஸ்பேஸ்ஷிப்போட ஆர்பிட்டில் வந்து அவங்க மூவ் பண்ணுறாங்க எர்த்தை ஃபேஸ் பண்ணி. ஸோ அதனால தான் அந்த வெலாசிட்டிங்கிறது ஸ்பீடு, அதாவது டைரக்ஷனோட ஸ்பீடு இருந்தால் அது வெலாசிட்டின்னு கால் பண்ணுவோம். ஆர்பிட்டில் ரோல் ஆகிற அந்த வெலாசிட்டினால் மட்டும்தான் ஆஸ்ட்ரோனட் வந்து என்ன ஃபீல் பண்ணல? அவங்களோட வெயிட்லெஸ்னஸை ஃபீல் பண்ணல. ஸோ அவங்க வந்து ஃப்ரீ ஃபால் கண்டிஷனை வந்து அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேயா? ஸோ இந்த ஆர்பிட்டால் வெலாசிட்டி அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் திங். ஸோ யூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். புரிஞ்சுதாம்மா? ஸ்பேஸ் ஸ்டேஷனில் அவங்க வெயிட்லெஸ்னஸ் ஃபீல் பண்ணுறதுக்கு இதுதான் மெயின் ரீசன். இட் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் 2 mark ஆல்சோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், application of Newton's law of gravitation. ஸோ எப்படி வந்து அப்ளை பண்ணுறோம் நியூட்டன்ஸ் law of gravitation? நியூட்டன்ஸ் law of gravitation என்ன பார்த்தோம்? F equal to capital letter G product of the masses divided by that in a distance of the center of the two objects இல்லையா? ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, dimension of heavenly bodies can be measured using that in a gravitation law. ஓகே, ஸோ எர்த்தோட ரேடியஸ், எர்த்தோட மாஸ், ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி எல்லாமே நம்மளால் என்ன பண்ண முடியும்? அக்யூரேட்டாக நம்மளால் மெஷர் பண்ண முடியும். அண்ட் தென் நியூ ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸை நம்மளால் டிஸ்கவர் பண்ண முடியும். இர்ரெகுலாரிட்டி மூமெண்ட் ஆஃப் த ஸ்டார்ஸ் அப்படிங்கிறத ஊபிள் அப்படின்னு நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். பிகாஸ் ஆஃப் தட் நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் ஒன்லி. அண்ட் தென் அதோட டிஸ்டன்ஸையும் நம்மளால், மாஸையும் நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியும். அண்ட் தென் helps to explain that in a germination of roots, geotrophism. அதாவது எர்த்தை பேஸ் பண்ணி இருக்கிற ட்ரோஃபிசம் நம்ம என்ன கால் பண்ணுவோம்? ஜியோட்ரோஃபிசம். ஸோ அதை வந்து நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அண்ட் ஹெல்ப்ஸ் டு ப்ரிடிக்ட் த பாத் ஆஃப் த ஆஸ்ட்ரோனமிக்கல் பாடிஸ். ஆஸ்ட்ரோனமிக்கல் பாடியோட பாதையை வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ all those things we are able to know from that in a Newton's gravitational law. Okay, so now we recall in this lesson onwards capital letter G, small letter G relationship ரெண்டுக்கு என்ன கனெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். மாஸ் ஆஃப் த எர்த் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். அண்ட் வேரியேஷன் ஆஃப் ஆக்சிலரேஷன் we know that. அண்ட் ஆக்சிலரேஷன் மாஸ் அண்ட் வெயிட் வந்து மோஸ்ட்லி 5 மார்க்கில் அந்த 4 மார்க்கில் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா, நீ 9th ஸ்டாண்டர்டில் டிஃபரன்ஸ் போட்டு ஒரு பாக்ஸ் படிச்சிங்க இல்லையா? ஸோ அதுவே அதுதான் எழுதணும் 4 மார்க்லாம் கேட்டாங்கன்னா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அபரண்ட் வெயிட்டு and weightlessness of astronaut and application of Newton's law of gravitation. All those things we are studied. Do the worksheet in a neat manner. Thank you.